அதனால் என்ன நமக்கு வந்து சேஃபர் சைடு என்ன தெரியுமா, ஒன்று ஃபுல் லென்த் காமெடி. எது எடுத்தாலும் நமக்கு வந்து காமெடிங்கிறதுல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதாவது ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஓப்பன் பண்ணிருவோம். அதுக்கு வந்து நெறையா உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போ வந்து தம்பிக்கு அந்த ஒரு பழைய படம் இருக்கு. ரஜினி படம். அத சொன்னோம்னா, அவர் மிகப்பெரிய பணக்காரன். ஆனா, அப்பா வந்து உனக்கு வந்து பணத்தோட அருமை தெரியல. நீ கிராமத்துக்கு போ அப்படின்னு கிராமத்துக்கு போனா, ஆடியன்ஸ்க்கு தெரியும் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரன். ஆனா, அங்க இருக்கிற செந்தாமரைக்கு ஃப்ரெண்டோட பையன் ரெக்கமெண்டேஷனா சரி வா இங்க உட்காரு. இந்த மாட்டு தொழுவத்துல படு. அப்புறம் வந்து காடு கரைக்கு போ. டாய்லெட்டா நீ வந்து வெளியில போ அப்படின்னு அங்க வந்து சுலக்ஷனா அவர் மக வந்து கூட வந்து இப்படி போய் அப்படி போயான்னு சொல்லி ஒரு கூட அது ஒரு மாரி இருக்கும். அப்ப என்னன்னா சுவாரஸ்யம் இருக்கும். அடுத்து என்ன? அடுத்து என்ன? அடுத்து என்னன்னு. அதே அதே மாரி இப்ப சமீபத்தில வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டான படம் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் படத்தில விஜய் ஆண்டனி ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன். அம்மாவுக்காக பிச்சைக்காரனா நடிக்கிறதில்ல, பிச்சைக்காரனா வாழ்வார் ஒரு 48 நாள். அப்படின்னா, அந்த பிச்சைக்காரனா வாழும்போது, அவர் யாருங்கிறது ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஆனா, அவர லவ் பண்ற அந்த பீஸால வேலை பார்க்குற அந்த பொண்ணுக்கு வந்து அவர் யாருன்னு முதல்ல தெரியாது. அதுபோக அங்க கூட இருக்க சக பிச்சைக்காரங்களுக்கு தெரியாது. அப்படின்னு அவர் ஒரு இடத்துலயுமே ஆடியன்ஸ் வந்து டெம்ப்ட் ஆயி போவாங்க. என்னன்னா, காமெடியில எப்பவுமே ஆடியன்ஸுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, மத்தத வந்து அங்க உள்ளுக்குள்ள கேரக்டருக்குலாம் தெரியாம இருந்துச்சுன்னா, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த 2 பொண்டாட்டிக்காரன் கதையெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அது மாரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காமெடி எடுத்துட்டோம்னா, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா, அங்க வந்து ஆக்ஷன் சீக்வென்ஸ் பெருசா இருக்காது. அங்க டயலாக் காமெடியா இருக்கும், பாடி லாங்குவேஜ் காமெடியா இருக்கும், சிச்சுவேஷன் காமெடியா இருக்கும். அந்த சிச்சுவேஷன் குடும்பத்துக்குள்ள யாராவது ஒரு புதுசா ஒருத்தர் வந்துட்டாருன்னா நடிக்கிறாங்க அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு தெரியாம ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகி அதில எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்போ காமெடி எடுக்கிறது பெரிய செலவு பிடிக்காத, ஆனா அத வந்து எடுக்கிறது, அத வந்து டிஸ்கஸ் பண்ணி, அத ஷாட் பை ஷாட்டா, சீன் பை சீனா கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம். யாருக்குன்னா, அத எழுதுறவங்களுக்கும், அப்புறம் டைரக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம்.